Good morning, champion. This is Professor Asurin from Government College of Technology. I am having my technical champion Veera Vijayalani. Veera Vijay என்னன்னா இந்த TNPSC மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட்காக ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட் தான். ஸோ என்ன இது பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நல்லா அலசி ஆராய்ஞ்சிருக்காரு. அலசி ஆராயும் போது ஃபர்ஸ்ட் கேட் கேம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு. கேட் கேம் சப்ஜெக்ட்ல என்னென்ன கேள்விலாம் கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு உத்து நோக்கினதுக்கு அப்புறம் சரி நம்ம கத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல்ல இறங்கினாரு. இப்போ ஒரு 4 கொஸ்டின் அவன் முன்னாடி ஒரு லைவ் லைட் அடிக்கிறாரு. எப்பவுமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நோட் பண்ணுறது தான். ஸோ அதை வந்து சிறப்பாக செஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் 4 கேள்வி நம்ம அவர்கிட்ட கேட்டு கத்துப்போம். In G82 drilling or counter boring cycle, the letter K refers to. G82 drilling or counter boring cycle ஒரு இருக்கு. இது வந்து ஒரு CNCல ஒரு முக்கியமான சைக்கிள்னு வச்சுக்கலாம். இந்த சைக்கிள்ல வந்து நிறைய வேற லெட்டருக்கு வேற நோட்டேஷன் இருக்கு. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எல்லாத்தையும் முழுசா பார்க்க முன்னாடி என்ன காட்டினாங்களோ அதை மட்டும் பார்க்கணும். இப்ப K அப்படின்றது மட்டும் காட்டிருக்காங்க. Kன்றது ஆப்ஷன் ஏ என்ன சொல்றாங்க? Distance from I to R level. Distance from I to R level ஆன்னு கேக்குறாங்க. B வந்து dwell time கொடுத்திருக்காங்க. dwell time ஆன்னு கேக்குறாங்க. C வந்து feed rate கேட்டிருக்காங்க. feed rate ஆன்னு கேக்குறாங்க. D வந்து number of repeat. number of repeat. இப்ப K drilling cycleல வந்து K அப்படினா வந்து நம்ம number of repeat அதான் கரெக்ட்டான ஆன்சர். சோ K னா number of repeat. இந்த repeat அப்படினா என்ன lateral thinking வந்து என்ன பண்ணனும்னா repeatன்ற வார்த்தை எங்க வரும் அப்படினா தேவுடா பாட்டுல வரும். சரியா? தேவுடா தலைவர் சொல்லுவாரு ரிப்பீட் அப்படின்னுவாரு. இப்ப ரிப்பீட்னா நம்ம வந்து அவர் தலைவர் ஒரு வாட்டி ரிப்பீட் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்? கே அப்படின்றதுக்கு போகணும். கேன்றதுக்கு போனதுக்கு அப்புறம் அது எங்க வரும்? ட்ரில்லிங் சைக்கிள். அப்புறம் G82ல ட்ரில்லிங் சைக்கிள்ல கேனா number of repeat. இப்போ ஒரு கான்செப்ட் நம்ம கத்துக்கிட்டோம். சரி, அடுத்த கான்செப்ட் போவோம். M codes in CNC program are switching function, measurement function, preparatory function, compensation function. சோ வந்து நமக்கு என்ன அப்படினா M கோட் G கோட் ரெண்டும் ஃபேமஸ் ஆனது. CNC ப்ரோகிராம்ல M கோட் G கோட் ஃபேமஸ் ஆனது. M கோட்னா வந்து ஸ்விட்சிங் ஃபங்க்ஷனா, மெஷர்மென்ட் ஃபங்க்ஷனா, preparatory ஃபங்க்ஷனா, காம்பன்சேஷன் ஃபங்க்ஷனா கேக்குறாங்க. இது வந்து ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன். Mன்றது ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது தான். ஆப்ஷன் A இஸ் தி ரைட் ஆன்சர். சோ அடுத்த கேள்வி பார்ப்போம். மூணாவது கேள்வி பார்ப்போம். GUI is the acronym for graphical universal interface, graphical unique iteration, graphical user interface, graphical unique interface. எல்லாம் அந்த GUI வச்சே வந்து ஆப்ஷன் இது பண்ணுவாங்க. நமக்கு அப்படியே ஒரு நிமிஷம் சுத்தும். அப்ப இது graphical user interface அப்படின்றது தான் கரெக்ட்டான ஆன்சர். ஆப்ஷன் C இஸ் தி ரைட் ஆன்சர். In the MI class, part classification and coding system, 9th and 10th digit represents. So 9th and 10th வந்து எதை ரெப்ரசன்ட்? டாலரன்ஸ் கிரேடை ரெப்ரசன்ட் பண்ணுது. மெயின் ஷேப் இல்ல, ஷேப் எலிமெண்ட் இல்ல, மெட்டீரியல் கோட் இல்ல, டாலரன்ஸ் கிரேட். இது ஒவ்வொரு எப்பவுமே வந்து என்னன்னா எங்கெல்லாம் வெரைட்டி இருக்கோ அங்க கேள்விகள் வரும். இந்த MI கிளாஸ் சிஸ்டம்ன்றது 10 டிஜிட் வரைக்கும் இருக்குன்னா ஒவ்வொரு டிஜிட்டும் ஒன்னு சொல்லும்போது நம்ம MI கிளாஸ்ல 10 டிஜிட்டையும் நம்ம கத்துக்கிறது நல்லது. சோ 9வது டிஜிட்டும் 10வது டிஜிட்டும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் டாலரன்ஸ் கோட்னு சொல்லிட்டு. இப்போ GUI னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து M கோட் வந்து ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். G82 ட்ரில்லிங் சைக்கிள் வந்து Kன்றது நம்பர் ஆஃப் ரிப்பீட். இந்த 4 கான்செப்டை நமக்கு நச்சுன்னு கற்றுக் கொடுத்த தம்பி வீர விஜய்க்கு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுவோம். தேங்க்யூ.